கந்தனை மணிந்து காரியம் துவங்கியிருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியாம் விளங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்துவிட்டு நம் பணியை துவங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதால். ஏன்னா ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி மீனாட்சி சாந்த ஸ்வரூபிணியாகும், இன்னொரு இடத்துல எல்லை தெய்வமாகும். எங்கே எல்லை தெய்வமாக இருக்காங்க? பொதுவாகவே ஆண்களை தான் காவலுக்கு வைப்பாங்க. எல்லை தெய்வமாக யாரை வைப்பாங்க? ஆண் தெய்வத்தை தான் காவல் தெய்வமாக கருப்பசாமியா இல்லை சுடலமாடனா அப்படின்றவங்கள தான் எல்லை தெய்வமாக வைப்பாங்க. ஆனால் ஒரு பெண் தெய்வத்தை எல்லை தெய்வமாக வைக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா பாண்டிய நாடு மட்டும்தான். எங்கள் மதுரையின் பதியிலே 4 எல்லையை காமிச்சுன்னுச்சா ஆதிசேஷன் என்ற பாம்பு. அப்போ அதோட படமும் புறமும் இணைந்த இடம்தான் படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம். அந்த எல்லையில் இருக்கக்கூடியதான் மடப்புற காளி. நம்மளுக்கெல்லாம் எல்லை தெய்வமாக விளங்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம். அப்பேற்பட்ட சிறப்பும் இருக்குது. இங்கே எங்கே இருக்குது? பக்கத்தில் ஒரு காளையார் கோயில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். காளையார் கோயில் இருக்குல்ல, இந்த காளையார் கோவிலில் இந்த உமையவள் எப்படி வந்தா, என்ன காரணம்? இங்கே இருக்கிற சுற்றி இருக்க பேருக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த சிவபெருமானோட கண்ணை போய் விளையாட்டாக போய் என்ன பண்ண, பார்வதி தேவி போய் கண்ணை மூடுறேன். உலகத்துக்கே கண் கொடுக்குறவரோட கண்ணை போய் மூடினோன்னு உலகமே இருண்டு போச்சு. எல்லா உலகமும் இருண்டு போனோன்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. என் கண்ணையே மூடி எல்லாத்தையும் இருளை வச்சுட்டேன், அதே மாதிரி இருட்டு எப்படி கருப்பாக இருக்குமோ அதே உருவத்திலே கருப்பாக போவ அப்படின்னு சொல்லி சாபமிடுறாரு. யார்? பார்வதிக்கு. அப்போ பார்வதி பிறக்கிறாங்க, காளியாக பிறக்கிறாங்க. காளியாக பிறந்தா என்ன ஆகுது? இந்த சண்டாசுரன் ஒரு அரக்கன் தேவர்களையும் அசுரர்கள் எல்லாரையும் பாடாப்படுத்திட்டு வர. அப்போ இவனை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லா தேவர்களும் போய் காளியை வேண்டி நிற்கிறாங்க. அம்மா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? காளியை வேண்டி நிற்கிறாங்க. அப்போ அந்த காளியாகப்பட்டவள் அந்த சண்டாசுரனை அழித்தாள். அந்த அம்மாவை கண்ட இடம்தான் கண்டாதேவின்னு சொல்லி ஒரு இடம். அந்த சண்டாசுரன் என்ற அரக்கனை அழித்து வெற்றி பெற்றனால வெற்றியூர்னு சொல்லி ஒரு இடம். அந்த சண்டாசுரன் என்பவனோட தேர் கொடி முறிந்து விழுந்த இடம் தான் கொடிக்குளம்ன்ற இடம். இப்படியெல்லாம் சிறப்பு ஒரு ஊருக்கு இருக்குது. அந்த அம்மா அழிச்சிட்டாங்க, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? காளையார் கோவிலுக்கு வராங்க. காளையார் கோவிலுக்கு சிவபெருமான காளீஸ்வரரை போய் வணங்குறாங்க, தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அம்மாவோட கருப்பு உருவம் மாறி அங்கே உமையவளாக காட்சி தராங்க. அந்த உமையவளாக காட்சி தந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கு முன்னாடி அந்த அம்மா எப்படி இருந்தாங்க, எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, காளியாக அன்னை எந்த இடத்துல அருள்பாலித்து கொண்டு இருந்தாள் அப்படின்னா, எங்கே அருள்பாலித்து கொண்டு இருந்தாலும் அனைத்து மக்களையும் அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன இடம்? எங்கே இருக்குது? கொல்லங்குடி எங்கே இருக்குது? அதான் பேர் ஒரு ஊர் இருக்கும்ல. கொல்லங்குடியில் அருளாக்குறிச்சியா அரியாக்குறிச்சி. அந்த அம்மா அருள்பாலித்த இடம் தான் அரியாக்குறிச்சின்னு சொல்லக்கூடிய இடம். அதுக்கப்புறம் தான் போய் காளையார் கோயிலில் போய் அந்த அம்மா உமையவளாக வீசினாங்க. அப்போ ஏற்பட்ட சிறப்புலாம் இருக்கு இல்லையா?